இது எனக்கு பெரிய விஷயம், இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. பிக் டீல் அப்படின்னா பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னுடைய கையை அரிக்கிறது, என் கையை அரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் இச்சிங் இன் மை ஹேண்ட். இட்ஸ் இச்சிங் இன் மை ஹேண்ட். இச்சிங் அப்படின்னா அரிக்கிறது. இட்ஸ் இச்சிங் இன் மை ஹேண்ட் அப்படின்னா என் கையில் அரிக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னுடைய அனுதாபம் தேவையில்லை, எனக்கு உன்னோட அனுதாபம்லாம் தேவையில்லை, எனக்கு உன்னோட சிம்பத்திலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நீட் யோர் சிம்பத்தி. ஐ டோன்ட் நீட் யோர் சிம்பத்தி. சிம்பத்தி அப்படின்னா அனுதாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு சிம்பத்தி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட் டு சே. தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட் டு சே. தட்ஸ் நாட் அப்படின்னா அது இல்லை, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. வாட் ஐ மென்ட் டு சே அப்படின்னா அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ மிகவும் சோம்பேறியாக இருக்கிறாய், நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் சோ லேசி. யூ ஆர் சோ லேசி அப்படின்னா நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்க. ஓகேவா? லேசி அப்படின்னா சோம்பேறி. ஸோ நீ ரொம்ப லேசியாக இருக்க அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் சோ லேசி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எதுவுமே பிரோஜனம் இல்லை, எதுவுமே பிரோஜனம் இல்லை, எல்லாமே பயனே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி திங் இஸ் யூஸ்லெஸ். எவ்ரி திங் இஸ் யூஸ்லெஸ். யூஸ்லெஸ் அப்படின்னா பயனே இல்லை, பிரோஜனமே இல்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் யூஸ்லெஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எதுவுமே செய்ய மாட்டான், அவன் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி வில் டூ நத்திங். ஹி வில் டூ நத்திங் அப்படின்னா அவன் எதுவுமே செய்ய மாட்டான். எனக்கு இது இப்போது தேவையில்லை, எனக்கு இது இப்போ தேவையில்லை, எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ டோன்ட் நீட் இட் நவ். ஐ டோன்ட் நீட் இட் நவ். ஐ டோன்ட் நீட் இட் அப்படின்னா எனக்கு அது தேவையில்லை. நவ் அப்படின்னா இப்போ அது எனக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எது ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ லைக் த மோஸ்ட். வாட் டு யூ லைக் த மோஸ்ட் அப்படின்னா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். வாட் டு யூ லைக் த மோஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய வீடு எவ்வளவு தூரம் இருக்கிறது, உன்னோட வீடு எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு ஃபார் இஸ் யுவர் ஹோம். ஹவு ஃபார் இஸ் யுவர் ஹோம் அப்படின்னா உங்கள் வீடு எவ்வளோ. ஹவு ஃபார் அப்படின்னா எவ்வளோ தூரம். ஹவு ஃபார் இஸ் யுவர் ஹோம் அப்படின்னா உங்கள் வீடு எவ்வளோ தூரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னை யாராலும் நிறுத்த முடியாது, என்னை யாராலையும் நிறுத்த முடியாது, நான் செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோபடி கேன் ஸ்டாப் மீ. நோபடி கேன் ஸ்டாப் மீ. ஸ்டாப் மீ அப்படின்னா என்னை நிறுத்துறது. ஸோ யாராலையும் என்னை நிறுத்த முடியாது. நோபடி கேன் ஸ்டாப் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சாக்கு சொல்லாதே, எதுக்கு எடுத்தாலும் சாக்கு சொல்லாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். எக்ஸ்கியூசஸ் அப்படின்னா காரணம் சொல்றது, சாக்குலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு எக்ஸ்கியூசஸ். ஸோ டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னா சாக்கு சொல்லாத. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் மனதில் என்னதான் இருக்கிறது, உன் மனசுல என்னதான் இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் இன் யுவர் மைண்ட். வாட்ஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னா உன் மனசுல என்னதான் இருக்கு. மைண்ட் அப்படின்னா மனது. ஸோ வாட்ஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னா உன் மனசுல என்னதான் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை செய்வதற்கு நீ முயற்சி செய்தாயா, அதை செய்யறதுக்கு நீ முயற்சி பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ ட்ரை டு டூ தட். டிட் யூ ட்ரை டு டூ தட். டிட் யூ ட்ரை அப்படின்னா நீ முயற்சி செஞ்சியா. டு டூ தட் அது செய்யறதுக்கு. டிட் யூ ட்ரை டு டூ தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன பார்த்தாய், நீ என்ன பார்த்தாய் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ சி. வாட் டிட் யூ சி அப்படின்னா நீ என்ன பார்த்த. ஸோ அவன் என்ன பார்த்தான் அப்படின்னு கேட்குறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்னாய், நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் டிட் யூ சே. வாட் டிட் யூ சே அப்படின்னா நீ என்ன சொன்ன. சே அப்படின்னா சொல்றது. ஸோ வாட் டிட் யூ சே அப்படின்னா நீ என்ன சொன்ன. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மற்றதெல்லாம் உன்னுடைய விருப்பம், மற்றதெல்லாம் உன் விருப்பம் தான், நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ரெஸ்ட் இஸ் யுவர் விஷ். ரெஸ்ட் இஸ் யுவர் விஷ். ரெஸ்ட் அப்படின்னா மற்றதெல்லாம், இஸ் யுவர் விஷ் அப்படின்னா உன்னோட விருப்பம், உன்னோட ஆசை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய கவனம் எங்கே இருக்கிறது, உன்னோட கவனம் எங்கே இருக்கு, நான் சொல்றதே கேட்க மாட்டேன், உன் கவனம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன். வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன். அட்டென்ஷன் அப்படின்னா கவனம். ஸோ வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன் அப்படின்னா உன் கவனம் எங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரை நான் கேட்பது, நான் யாரை கேட்கணும், நான் யாரை கேட்கறது, நான் யாரை கேட்குறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹூம் டு ஐ ஆஸ்க். ஹூம் டு ஐ ஆஸ்க் அப்படின்னா நான் யாரை கேட்கறது, நான் யாரை கேட்கணும். ஹூம் டு ஐ ஆஸ்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹூம் அப்படின்னா யாரை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரையாவது கேள், யாரையாச்சும் கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் எனி ஒன். ஆஸ்க் எனி ஒன். ஆஸ்க் அப்படின்னா கேளு, எனி ஒன் அப்படின்னா யாரையாவது. ஸோ யாரையாவது கேளு அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க் எனி ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எங்கும் போகாதே,
நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ எனிவேர். டோன்ட் கோ எனிவேர். டோன்ட் கோ அப்படின்னா போகாத. எனிவேர் அப்படின்னா எங்கேயும், எங்கேயும் போகாத. டோன்ட் கோ எனிவேர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், யார் பணத்தை வைத்திருப்பது? யார்கிட்ட பணம் இருக்குது, பணம் யார் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹூ ஹேஸ் த மணி? ஹூ ஹேஸ் த மணி? யார் பணம் வச்சிருக்கா? ஹூ ஹேஸ் த மணி? ஸோ இதில் அவங்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அவங்கிட்ட பணம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ. ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ. ஐ எம் ஸோ லக்கி அப்படின்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. டு ஹேவ் யூ அப்படின்னா நீ கிடைச்சதுக்கு. ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தூக்கமாக வருகிறது. எனக்கு தூக்கமாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி. ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னா எனக்கு தூக்கமாக வருது. ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னா தூக்கமாக வருது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அனைவரும் என்னுடன் தான் இருந்தார்கள். எல்லாருமே என் கூட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் வாஸ் வித் மீ. எவ்ரி ஒன் வாஸ் வித் மீ. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், அனைவரும். வாஸ் வித் மீ, என் கூட தான் இருந்தாங்க, ஓகேவா? பார்க்கலாம். யார் அவளிடம் பேசுவார்கள்? அவகிட்ட யார் பேசுறது? நான் பேச மாட்டேப்பா, அவகிட்ட யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ வில் ஸ்பீக் டு ஹர்? ஹூ வில் ஸ்பீக் டு ஹர்? ஹூ வில் ஸ்பீக் அப்படின்னா யார் பேசுவா? டு ஹர் அப்படின்னா அவளுடன், அவகிட்ட. ஹூ வில் ஸ்பீக் டு ஹர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுடன் யார் சினிமாவிற்கு சென்றிருப்பது? அவன் கூட யார் சினிமாவுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ வெண்ட் வித் ஹிம் டு த சினிமா. ஹூ வெண்ட் வித் ஹிம் டு த சினிமா. ஹூ வெண்ட் வித் ஹிம் அப்படின்னா அவன் கூட யார் போனா, எங்க? டு த சினிமா, சினிமாவுக்கு. ஹூ வெண்ட் வித் ஹிம் டு த சினிமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளுடன் யார் போவது? அவ கூட யார் போவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹூ வில் கோ வித் ஹர். ஹூ வில் கோ வித் ஹர். அவளோட யார் போவா? ஹூ வில் கோ வித் ஹர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாருக்காக நீ இதை வாங்கினாய்? யாருக்காக நீ இதை வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஃபார் ஹூம் டிட் யூ பை திஸ். ஃபார் ஹூம் டிட் யூ பை திஸ். ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக. டிட் யூ பை திஸ், இதை வாங்கின, யாருக்காக நீ இதை வாங்கின, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ யாரை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ யாரை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? அபவுட் ஹூம் ஆர் யூ திங்கிங். அபவுட் ஹூம் ஆர் யூ திங்கிங். அபவுட் ஹூம் அப்படின்னா யாரை பற்றி. ஆர் யூ திங்கிங் அப்படின்னா நீ நினச்சிட்டு இருக்க, யாரை பற்றி நீ நினச்சிட்டு இருக்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரிடம் இருந்து நீ பணம் வாங்கினாய்? யாருக்கிட்ட இருந்து நீ பணம் வாங்கின, யாருக்கிட்ட இருந்து நீ பணம் கடன் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஃப்ரம் ஹூம் டிட் யூ பாரோ மணி. ஃப்ரம் ஹூம் டிட் யூ பாரோ மணி. ஃப்ரம் ஹூம் அப்படின்னா யாரிடம் இருந்து. டிட் யூ பாரோ அப்படின்னா நம்ம கடன் வாங்குவோம் இல்லையா? பணம் ஏதாவது கடன் வாங்குறதுக்கு நம்ம பாரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிட் யூ பாரோ மணி, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை நீ யாருக்கு கொடுக்க விரும்புகிறாய்? நீ இதை யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? டு ஹூம் டு யூ வாண்ட் டு கிவ் இட். டு ஹூம் டு யூ வாண்ட் டு கிவ் இட். டு ஹூம் அப்படின்னா யாருக்கு. டு யூ வாண்ட் டு கிவ் இட், இதை கொடுக்கணும்னு விரும்புகிற. டு ஹூம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக. அபவுட் ஹூம் அப்படின்னா யாரை பற்றி. ஃப்ரம் ஹூம் அப்படின்னா யாரிடம் இருந்து. டு ஹூம் அப்படின்னா யாருக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னிடமிருந்து யார் பணம் வாங்கியது? உங்ககிட்டேருந்து யார் பணம் கடன் வாங்கினா? நீ யாருக்கு பணம் கடன் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஹூ பாரோட் மணி ஃப்ரம் யூ. ஹூ பாரோட் மணி ஃப்ரம் யூ. ஹூ பாரோட் மணி அப்படின்னா யார் கடன் வாங்கினா. ஃப்ரம் யூ அப்படின்னா உங்ககிட்டேருந்து யார் கடன் வாங்கினா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹூ டிட் பாரோ மணி அப்படின்னு வரல. ஏன்னா இது வந்து இன்னொருத்தவங்க ஒரு செயல் செய்கிறாங்க, ஓகேவா? நீங்கள் செய்த செயலில் இன்னொருத்தவங்க செய்கிறாங்க. ஸோ அதனால இங்கே நம்ம வந்து டைரெக்டாக ஹூ பாரோட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹூ பாரோட் மணி ஃப்ரம் யூ, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாட்டில் எதற்காக இருக்கிறது? இந்த பாட்டில் எதுக்கு எடுத்துகிட்டு வந்த? இந்த பாட்டில் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த பாட்டில் ஃபார். வாட் இஸ் த பாட்டில் ஃபார். வாட் இஸ் த பாட்டில் ஃபார் அப்படின்னா இந்த பாட்டில் எதுக்காக, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கிருந்து வந்தாய்? நீ எங்கேருந்து வந்தா? நான் இப்போ பார்த்து தானே இருந்தேன், நீ இல்லவே இல்லையே, இப்போ எங்கேருந்து நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வேர் டிட் யூ கம் ஃப்ரம். வேர் டிட் யூ கம் ஃப்ரம். வேர் டிட் யூ கம் ஃப்ரம் அப்படின்னா நீ எங்கேருந்து வந்த, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை கடைசியாக பார்த்து ரொம்ப நாள் ஆகிறது. நான் அவனை கடைசியாக பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் அ லாங் டைம் சின்ஸ் ஐ saw him. இட்ஸ் அ லாங் டைம் சின்ஸ் ஐ saw him. இட்ஸ் அ லாங் டைம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகுது. எப்போ? சின்ஸ் ஐ saw him. அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவனை கடைசியாக பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு நேரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது? எவ்வளோ நேரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு? எப்பயிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹவு லாங் has it been raining. How long
has it been raining? How long has it been raining? அப்படின்னா எவ்வளவு நேரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், யாரை நீ திட்டிக் கொண்டிருக்கிறாய்? யாரை திட்டிட்டு இருக்க? யாரை ரொம்ப நேரமாக திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதனை ஷாட்டி கேட்கலாம். whom are you scolding? whom are you scolding அப்படின்னா நீ யாரை திட்டிட்டு இருக்க? scold அப்படின்னா திட்டுறது. ஸோ whom are you scolding அப்படின்னா நீ யாரை திட்டிட்டு இருக்க. ஓகேவா? இதை எல்லாம் செய்தது நீயா? இதெல்லாம் நீ தான் செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதனை ஷாட்டி கேட்கலாம். is this you who did all this? is this you who did all this? is this you அப்படின்னா நீயா? who did all this இதெல்லாம் செஞ்சது நீயா? is this you who did all this? ஓகேவா? இதுவே இது எல்லாம் செஞ்சது நீ தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதனை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இவன் உனக்காக இதை பண்ண போறான். இவன் உனக்காக இதை பண்ண போறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதனை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is going to do this for you. he is going to do this for you. he is going to do அப்படின்னா இவன் பண்ண போறான். he is going to do this அவன் இதை பண்ண போறான். for you உனக்காக. இவன் இதை உனக்காக பண்ண போறான். he is going to do this for you. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யாரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. யாரோ இது எல்லாத்தையும் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? someone is watching all these. someone is watching all these. someone யாரோ is watching பார்த்து கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். யாரோ கவனிச்சிட்டு இருக்காங்க. all these இது எல்லாத்தையும். யாரோ இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. someone is watching all these. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்மளால இதை இப்போ பண்ண முடியாது. நம்மளால இதை இப்போ பண்ண முடியாது, நம்ம அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதனை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we can't do this now. we can't do this now. we can't அப்படின்னா நம்மளால முடியாது. can't அப்படின்னா முடியாது. வீணா நம்மால் முடியாது. do பண்றதுக்கு. this இதை நம்மளால இதை பண்றதுக்கு முடியாது. now இப்போ நம்மளால இதை இப்போ பண்ண முடியாது. we can't do this now. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை பயமுறுத்துறேனா? நான் உன்னை பயமுறுத்துறேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? do I scare you? do I scare you? scare அப்படின்னா பயமுறுத்துறது, பயப்படுறது. do I scare you அப்படின்னா நான் உன்னை பயமுறுத்துறேனா? ஓகேவா? ஸோ இதுவே நான் உன்னை பயமுறுத்தினேன், நான் உன்னை பயமுறுத்தினேன் அப்படின்னா I scared you. I scared you அப்படின்னா நான் உன்னை பயமுறுத்தினேன். இதுவே நான் உன்னை பயமுறுத்துறேனா? do I scare you? நான் உன்னை பயமுறுத்துறேனா? ஸோ இதுவே நான் உன்னை பயமுறுத்தினேனா? நான் உன்னை பயமுறுத்தினேனா பாஸ்டில். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் ஐ ஸ்கேர் யூ? டிட் ஐ ஸ்கேர் யூ? நான் உன்னை பயமுறுத்தினேனா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் எப்போதும் இதை பண்ணுவான். இவன் எப்போதும் இதை பண்ணுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he does this always. he does this always. he does இவன் பண்ணுறான். this இவன் இதை பண்ணுறான். ஆல்வேஸ் எப்போதும். இவன் இதை எப்போதும் பண்ணுறான். இவன் இதை எப்பயுமே பண்ணுவான். ஓகேவா? ஒரு விஷயம் ரெகுலராக நடக்குது அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் சொல்லணும். தட் இஸ் வை ஐ ஹவ் யூஸ்ட் டஸ் ஹியர். ஸோ இங்கே ஏன் டஸ் ஹீ இருக்கிறதுனால டஸ். ஓகேவா? ஸோ இதுவே ஐ வி யூ தே இதெல்லாம் இருந்துச்சுன்னா டூ வரும். ஓகேவா? ஹி டஸ் திஸ் ஆல்வேஸ். ஓகேவா? ஸோ இதுவே நாங்கள் இதை எப்போதும் பண்ணுவோம். நாங்கள் அப்படின்னா வி. ஸோ வி வந்தால் வி டூ திஸ் ஆல்வேஸ் அப்படின்னு நாங்கள் இதை எப்பயும் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் இதை பண்ணி நீ பார்த்துருக்கியா? இவன் இதை செஞ்சு நீ பார்த்துருக்கியா? இவன் இதை பண்ணவே மாட்டான், நீ பார்த்துருக்கியா அவன் இதை செஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? have you seen him doing this? have you seen him doing this? have you seen him நீ இவனை பார்த்துருக்கியா? doing this இதை பண்ணி. இவன் இதை பண்ணி நீ பார்த்துருக்கியா? have you seen him doing this? have you seen நீ பார்த்துருக்கியா? பார்த்துருக்கிறாயா? him இவன் இதை பண்ணி நீ பார்த்துருக்கியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னோட கணிப்புப்படி இது நாளைக்கு நடக்கும். என்னோட கணிப்புப்படி இது நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? as per my guess it will happen tomorrow. as per my guess it will happen tomorrow. or we can say according to my guess it will happen tomorrow. according to my guess it will happen tomorrow. according அப்படின்னா படி, அதன் படி. according to my guess guessனா கணிப்பு. according to my guess என்னோட கணிப்பின் படி it will happen இது நடக்கும். tomorrow நாளைக்கு. என்னோட கணிப்பின்படி இது நாளைக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ தான் என்ன இதை பண்ண வச்ச. நீ தான் என்ன இதை பண்ண வச்ச. எனக்கு பண்ணுறதா ஐடியாவே இல்லை, நீ தான் என்ன பண்ண வச்ச அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you made me to do this. you made me to do this. you made நீ தான் பண்ணின. you made me
டு டூ திஸ், நீ தான் என்ன இதை பண்ண வச்ச, யூ மேட் மீ டு டூ திஸ். ஓகேவா? சரிவே, நான் இவனை இதை பண்ண வைப்பேன், நான் இவனை இதை பண்ண வைப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will make him to do this. I will make him to do this. I will make அப்படின்னா நான் பண்ண வைப்பேன். him to do this, இவனை அதை பண்ணுறதுக்கு நான் வைப்பேன், நான் இவனை இதை பண்ண வைப்பேன். I will make him to do this. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, நீ இவனை இதை பண்ண வைப்பியா, நீ இவனை இதை பண்ண வைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will you make him to do this? will you make him to do this? will you make him to do this அப்படின்னா நீ இதை இவனை பண்ண வைப்பியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அங்கே போயிடுவோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we will reach there in a while. we will reach there in a while. we will reach there அப்படின்னா நம்ம அங்கே போயிடுவோம். in a while இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அங்கே போயிடுவோம். we will reach there in a while. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை மறுபடியும் சொல்கிறேன், நான் இதை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am saying this again. I am saying this again. I am saying அப்படின்னு நான் சொல்கிறேன். this இதை நான் இதை சொல்கிறேன். again மறுபடியும், நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். I am saying this again. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இது மாதிரி நினைக்கிற, நீ இது மாதிரி நினைக்கிற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you think like this. you think like this. you think நீ நினைக்கிற, like this இது மாதிரி, நீ இது மாதிரி நினைக்கிற. you think like this. think அப்படின்னா நினைக்கிறது. ஸோ you think அப்படின்னா நீ நினைக்கிற. like this, like அப்படின்னா மாதிரி, this இது இது மாதிரி நீ நினைக்கிற. you think like this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மறுபடியும் இப்படி பண்ணாத, மறுபடியும் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't do this again. don't do this again. don't do அப்படின்னா பண்ணாத, don't do this இதை மறுபடியும், don't do this அப்படின்னா இதை பண்ணாத, again அப்படின்னா மறுபடியும், மறுபடியும் இதை பண்ணாத. don't do this again. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அது மாதிரி சொன்னனா, நான் அது மாதிரி சொன்னனா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? did I say like that? did I say like that? did I say நான் சொன்னனா, like that அது மாதிரி, அது மாதிரி நான் சொன்னனா. did I say like that? இதுவே நான் அது மாதிரி சொன்னேன், நான் அது மாதிரி சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I said like that. I said like that. I said, I நான், said அப்படின்னா சொன்னேன், சேவோட past tense said. I said like that அது மாதிரி, நான் அது மாதிரி சொன்னேன். ஸோ இதுவே இவன் அது மாதிரி சொல்லுவான், இவன் அது மாதிரி சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will say like that. he will say like that. he will say இவன் சொல்லுவான், like that அது மாதிரி, இவன் அது மாதிரி சொல்லுவான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை யாருக்கும் தரமாட்டேன், நான் இதை யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not give this to anyone. I will not give this to anyone. I will not give அப்படின்னா நான் தரமாட்டேன், give அப்படின்னா தரது, கொடுக்கிறது. I will not give அப்படின்னா நான் தரமாட்டேன். this இதை to anyone யாருக்கும், நான் இதை யாருக்கும் தரமாட்டேன். I will not give this to anyone. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு நம்ம வெளியே சாப்பிட போகலாம், இன்னைக்கு நைட்டு நம்ம வெளியில் சாப்பிட போகலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? let's go out for a dinner tonight. let's go out for a dinner tonight. let's go out நம்ம வெளியில் போகலாம். for a dinner, டின்னர் அப்படின்னா நைட்டு சாப்பாடு. ஸோ இரவு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம வெளியில் போகலாம். டுநைட் இன்னைக்கு, இன்னைக்கு இரவு சாப்பிட்றதுக்கு நம்ம வெளியில் போகலாம். லெட்ஸ் கோ அவுட் ஃபார் அ டின்னர் டுநைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா பிடிக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம். சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம். சில்ட்ரன் அப்படின்னா ப்ளூரல், சைல்டு அப்படின்னா சிங்குலர், சில்ட்ரன்னா ப்ளூரல். சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா பிடிக்கும். ஓகேவா? இதுவே ஒரு குழந்தைய பற்றி பேசியிருந்தோம்னா லைக்ஸ் வரணும், எஸ் சேர்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் பொருள் வாங்கியிருக்கேன், நான் கொஞ்சம் பொருட்கள் வாங்கியிருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் பாட் சம் திங்ஸ். ஐ ஹவ் பாட்
சம் திங்ஸ் ஐ ஹாவ் பாட் அப்படின்னா நான் வாங்கியிருக்கேன். பையோட தேர்ட் ஃபார்ம் ஹாவ் பாட். ஓகேவா? ஐ ஹாவ் பாட் சம் திங்ஸ், கொஞ்சம் பொருட்கள், நான் கொஞ்சம் பொருட்கள் வாங்கியிருக்கேன். ஐ ஹவ் பாட் சம் திங்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை பற்றி யோசிக்க விரும்பலை. நான் அதை பற்றி யோசிக்க விரும்பலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் அபவுட் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் அபவுட் இட். ஐ டோன்ட் வாண்ட் நான் விரும்பலை. டு திங்க் யோசிக்கிறதுக்கு. அபவுட் இட் இதை பற்றி. நான் இதை பற்றி யோசிக்கிறதுக்கு விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் அபவுட் இட். நீ இதை பற்றி யோசிக்கிறியா? நீ இதை பற்றி யோசிக்கிறியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கேன் யூ திங்க் அபவுட் இட்? கேன் யூ திங்க் அபவுட் இட்? நீ இதை பற்றி யோசிக்கிறியா? ஸோ ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம், அதனால தான் இங்கே கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். கேன் யூ திங்க் அபவுட் இட்? நீ இதை பற்றி யோசிக்கிறியா? ஸோ இதுவே இவன் இதை பற்றி யோசிப்பான், இவன் இதை பற்றி யோசிப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் வா, என்னால் அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் கம் தேர். ஐ காண்ட் கம் தேர். ஐ காண்ட் கம் அப்படின்னா என்னால் வர முடியாது. தேர் அப்படின்னா அங்கே, என்னால் அங்கே வர முடியாது. இதுவே என்னால் இங்கே வர முடியாது அப்படின்னா ஐ காண்ட் கம் ஹியர். ஓகேவா? ஹியர்னா இங்கே, தேர்னா அங்கே. ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியாது, கம் அப்படின்னா வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை அவன்கிட்ட பண்ண சொல்கிறேன். நான் இதை அவன்கிட்ட பண்ண சொல்கிறேன். அவனை நான் இதை பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டெல் ஹிம் டு டூ திஸ். ஐ வில் டெல் ஹிம் டு டூ திஸ். ஐ வில் டெல் ஹிம் நான் அவன்கிட்ட சொல்கிறேன். டு டூ திஸ் இதை பண்ண சொல்லி நான் அவன்கிட்ட சொல்கிறேன். ஐ வில் டெல் ஹிம் டு டூ திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் நடக்கக்கூட முடியாது. உன்னால் நடக்கக்கூட முடியாது. நீ ஓடுறியா? உன்னால் நடக்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சின்ன பிள்ளைங்களெல்லாம்? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ காண்ட் ஈவன் வாக். யூ காண்ட் ஈவன் வாக். வாக் அப்படின்னா நடக்கிறது. ஸோ யூ காண்ட் ஈவன் வாக் அப்படின்னா நடக்கக்கூட முடியாது. இங்கே ஈவன் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா கூட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் யூ காண்ட் ஈவன் வாக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே ஆர் ஹேவிங் ஃபுட். தே ஆர் ஹேவிங் ஃபுட். ஹேவிங் ஃபுட் அப்படின்னா சாப்பிட்றது. ஸோ தே ஆர் ஹேவிங் ஃபுட் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்படி தான் அவங்க நடந்துப்பாங்க. அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஹவு தே வில் பிஹேவ். திஸ் இஸ் ஹவு தே வில் பிஹேவ். இப்படி தான் அவங்க நடந்துப்பாங்க. திஸ் இஸ் ஹவு அப்படின்னா இப்படி தான். தே வில் பிஹேவ் அவங்க நடந்துப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது அவனோடது, இது அவனுக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் பிலாங்ஸ் ஹிம். இட் பிலாங்ஸ் ஹிம். பிலாங் அப்படின்னா அவங்களோடது, அவங்களுக்கு சேர வேண்டியது, அவங்க உடைமைகள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இட் பிலாங்ஸ் ஹிம் அப்படின்னா இது அவனோடது, அவனுக்கு சேர வேண்டியது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன தேடிட்டு இருக்க? நீ என்ன தேடிட்டு இருக்க? என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார். வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார். நீ என்ன தேடிட்டு இருக்க? வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார். ஓகேவா? ஸோ இதுவே அவன் என்ன தேடிட்டு இருந்தான். அவன் என்ன தேடிட்டு இருந்தான் அப்படின்னு எப்படி கேட்கலாம்? வாட் வாஸ் ஹீ சர்ச்சிங் ஃபார். வாட் வாஸ் ஹீ சர்ச்சிங் ஃபார். ஓகேவா? ஸோ இதுவே அவங்க என்ன தேடுவாங்க. அவங்க என்ன தேடுவாங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்படி வீட்டுக்கு போவ. நீ எப்படி வீட்டுக்கு போவ அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீ எப்படி வீட்டுக்கு போவ. நீ எப்படி வீட்டுக்கு போவ. நீ எப்படி வீட்டுக்கு போவ அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவ் வில் யூ கோ ஹோம். ஹவ் வில் யூ கோ ஹோம். வீட்டுக்கு, இங்கே ஹோமுக்கு முன்னாடி கோ டு ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹவ் வில் யூ கோ ஹோம் அப்படி தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இங்கே கோக்கு அப்புறம் டூ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹவ் வில் யூ கோ ஹோம். நீ எப்படி வீட்டுக்கு போவேன். ஸோ இதை மறுபடியும் பண்ணாத. இதை மறுபடியும் இப்படி பண்ணாத. திரும்ப இதை மறுபடி பண்ணாத. இதை மறுபடி பண்ணாத. இதை மறுபடி பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவோம். இதை திரும்பவும் பண்ணாத அப்படின்லாம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ திஸ் அகெயின். டோன்ட் டூ திஸ் அகெயின். டோன்ட் டூ திஸ் அப்படின்னா இதை பண்ணாத. டோன்ட் டூ திஸ் இதை பண்ணாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் டூ திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்காக ஒரு தடவை அவன்கிட்ட பேசுறியா. எனக்காக ஒரு தடவை அவன்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ டாக் டு ஹிம் ஒன் மோர் டைம் ஆன் ஆர் பிஹாஃப். கேன் யூ டாக் டு ஹிம் ஒன் மோர் டைம் ஆன் ஆர் பிஹாஃப். கேன் யூ டாக் டு ஹிம் ஒன் மோர் டைம் ஆன் ஆர் பிஹாஃப். எங்களுக்காக அவன்கிட்ட ஒரு தடவை பேசுறியா. கேன் யூ டாக் டு ஹிம் ஒன் மோர். இன்னொரு தடவை அவன்கிட்ட பேசுறியா. ஆன் ஆர் பிஹாஃப் அப்படின்னா எங்களுக்காக, எங்களுக்கு பதிலாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு டிவி பார்க்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு டிவி பார்க்க பிடிக்கும். எனக்கு டிவி பார்க்குறதுனா பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ லவ் டு வாட்ச் டிவி. ஐ லவ் டு வாட்ச் டிவி.
இல்லைனா we can say I love watching TV. I love watching TV அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது உன் வீட்டுக்கு வரும். இது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன் வீட்டுக்கு வருவேன். நான் உன் வீட்டுக்கு வருவேன். நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will come to your house. I will come to your house. I will come நான் வருவேன். To your house உன்னோட வீட்டுக்கு, உன் வீட்டுக்கு நான் வருவேன். உன் வீட்டுக்கு நான் வரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவனால எந்த பயனும் இல்லை. இவனால எந்த பயனும் இல்லை. இவன் எதுக்குமே லாய்க்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is good for nothing. He is good for nothing. Or we can say he is useless. He is useless. அப்படின்னா இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை. இவனுக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியாது. இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் சென்னைக்கு போயிருக்கான். அவன் சென்னைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has gone to Chennai. He has gone to Chennai. He has gone. அவன் போயிருக்கான். To Chennai. சென்னைக்கு. இங்கே டூங்கிறது இக்கு. ஓகேவா? ஸோ he has gone to Chennai. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு போர் அடிக்குது. எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am bored. I am bored. போர் அப்படின்னா எந்த வேலையுமே இல்லாமல் இருக்குது. ஸோ ஐ எம் போர்டு அப்படின்னா எனக்கு போர் அடிக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வெளியில் போகலாம். நம்ம அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ அவுட். லெட்ஸ் கோ அவுட். லெட்ஸ் கோ அவுட். அவுட் அப்படின்னா வெளியில். ஸோ லெட்ஸ் கோ அப்படின்னா போகலாம். வெளியில் போகலாம். லெட்ஸ் கோ அவுட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு லேட் ஆகுது நான் போகணும். எனக்கு லேட் ஆகுது நான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. ஐ நீட் டு கோ. இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. ஐ நீட் டு கோ. இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ அப்படின்னா எனக்கு லேட் ஆகுது. ஐ நீட் டு கோ நான் போகணும். இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. ஐ நீட் டு கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அது பரவாயில்லையா? அது பரவாயில்லையா? அது ஓகேவா? அது பரவாயில்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஸ் தட் ஓகே? இஸ் தட் ஓகே? அது பரவாயில்லையா? இஸ் தட் ஓகே? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் இதை பண்ண முடியும். உன்னால் இதை பண்ண முடியும். நீ ட்ரை பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் டூ இட். யூ கேன் டூ இட் அப்படின்னா உன்னால் பண்ண முடியும். யூ கேன் டூ இட். எனக்கு உன்னோட பேர் தெரியும். எனக்கு உன்னோட பேர் தெரியும். எனக்கு உன் பேர் என்னன்னு தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ யுவர் நேம். ஐ நோ யுவர் நேம். ஐ நோ எனக்கு தெரியும். யுவர் நேம் உன்னோட பேர். ஐ நோ யுவர் நேம் எனக்கு உன்னோட பேர் தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏதாவது பண்ணு. ஏதாவது செய். அங்கே பாரு அவன் எங்கே போயிட்டு இருக்கான். ஏதாவது பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டூ சம்திங். டூ சம்திங். ஏதாவது பண்ணு. டூ சம்திங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னால் இப்போ சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கான்ட் சே நவ். ஐ கான்ட் சே நவ் அப்படின்னா என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஐ கான்ட் சே நவ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ கோல்ட். ஆர் வி கேன் சே ஐ காட் எ கோல்டு. ஐ காட் எ கோல்டு அப்படின்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு. ஐ ஹாவ் அ கோல்டு அப்படின்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு. கோல்டு அப்படின்னா சளி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ தும்மும் போது உன்னோட வாயை மூடிக்க. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கவர் யுவர் மவுத் வென் யூ ஸ்னீஸ். கவர் யுவர் மவுத் வென் யூ ஸ்னீஸ். ஸ்னீஸ் அப்படின்னா தும்முறது. ஸோ கவர் யுவர் மவுத் வென் யூ ஸ்னீஸ். கவர் யுவர் மவுத் வென் யூ ஸ்னீஸ். ஸோ இதுவே நீ இருமும் போது உன்னோட வாயை பொத்திக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கவர் யுவர் மவுத் வென் யூ காஃப். காஃப் அப்படின்னா இருமுறது. ஸோ கவர் யுவர் மவுத் வென் யூ காஃப். ஸோ இதுவே கொட்டாவி விடுறப்ப நீ வாயை மூடிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கவர் யுவர் மவுத் வென் யூ யான். கவர் யுவர் மவுத் வென் யூ யான். யான் அப்படின்னா கொட்டாவி விடுறது. ஸோ கவர் யுவர் மவுத் அப்படின்னா உன்னோட வாயை மூடிக்க. வென் யூ யான் நீ கொட்டாவி விடும்போது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உன்னோட அட்வைஸ் வேணும். எனக்கு ஒரு விஷயத்தில் உன்னோட அட்வைஸ் வேணும் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் யுவர் அட்வைஸ். ஐ நீட் யுவர் அட்வைஸ். ஐ நீட் எனக்கு வேணும். யுவர் அட்வைஸ் உன்னோட அறிவுரை. உன்னோட அட்வைஸ் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ பிலீவ் யூ. அப்படின்னு நான் உன்னை நம்புகிறேன். ஐ பிலீவ் யூ. ஓகேவா? ஸோ அவன் என்ன நம்புனான் அப்படின்னா he believed me. அவன் என்ன நம்புனான். believed அப்படின்னா நம்புனான். ஓகேவா? ஸோ இதுவே அவங்க உன்னை நம்புவாங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் வில் கம் டுமாரோ.
எவ்ரி ஒன் வில் கம் டுமாரோ. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், வில் கம் அப்படின்னா வருவாங்க, டுமாரோ அப்படின்னா நாளைக்கு. ஸோ எவ்ரி ஒன் வில் கம் டுமாரோ, எல்லாரும் நாளைக்கு வருவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்ன அவனை கூப்பிட சொன்னியா? என்ன அவனை கூப்பிட சொன்னியா? இது இங்கிலீஷில் சொல்லலாம். Did you ask me to call him? Did you ask me to call him? Did you ask me அப்படின்னா என்கிட்ட சொன்னியா, என்கிட்ட கேட்டுக்கிட்டியா. என்னது? டு கால் ஹிம், அவனை கூப்பிட சொல்லி, அவனை கூப்பிட சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டியா, அவனை கூப்பிட சொல்லி என்கிட்ட சொன்னியா. Did you ask me to call him? ஓகேவா? கால் அப்படின்னா கூப்பிடுறது, ஹிம் அப்படின்னா அவனை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்போ இங்கே வரதா இருக்க? எப்போ இங்கே வரதா இருக்க, எப்போ இங்கே வரலான்னு பிளான் பண்ணியிருக்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? When are you planning to come here? When are you planning to come here? When are you planning? When அப்படின்னா எப்போது. Are you planning? திட்டம் பண்ணிகிட்ருக்க, திட்டம் போட்டுட்ருக்க. டு கம் வரத்துக்கு. ஹியர் அப்படின்னா இங்கே. நீ எப்போ இங்கே வரத்துக்கு திட்டம் போட்டுட்ருக்க, எப்போ நீ இங்கே வரலான்னு இருக்க. When are you planning to come here? ஓகேவா? உன்னால் நாளைக்கு இங்கே வர முடியுமா, உன்னால் நாளைக்கு இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவன் என்னை பார்க்க வருகிறான், அவன் என்னை பார்க்க வரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is coming to see me. He is coming to see me. He is coming அப்படின்னா அவன் வரான். To see me அப்படின்னா என்ன பார்க்கறதுக்கு அவன் வரான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஏதோ சந்தேகமாக இருக்கிறது, எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சந்தேகமாக சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is something fishy. There is something fishy. ஸோ ஃபிஷி அப்படின்னா ஏதோ டவுட்ஃபுல்லாக இருக்குது, ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபிஷ்ஷின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ there is something fishy. ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ யாருடைய பக்கம் இருக்கிறாய்? நீ யார் பக்கம் தான் இருக்க? ரெண்டு சைடு பேசுகிற, நீ யார் பக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Whose side are you on? Whose side are you on? Whose side அப்படின்னா யார் பக்கம். Are you on? நீ இருக்க, நீ யார் பக்கம் இருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவனிடம் கேட்க நான் மறந்து விட்டேன், அவன்கிட்ட கேட்கறதுக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I forgot to ask him. I forgot to ask him. I forgot அப்படின்னா நான் மறந்துட்டேன். ஸோ forget அப்படின்னா மறக்கிறது, அதோட past tense forgot. ஓகேவா? ஸோ I forgot to ask him, அவன்கிட்ட கேட்கறதுக்கு நான் மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ எப்பொழுது எழுந்திருத்தாய்? நீ எப்போ எழுந்திரிச்ச? நான் பார்க்கவே இல்லை, எப்போ எழுந்திரிச்ச, எப்போ முடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? When did you wake up? When did you wake up? நீ எப்போ எழுந்திரிச்ச? When did you wake up? இதுவே நீ எப்பொழுதும் எப்போ எழுந்திருப்ப, ஸோ டெய்லி எப்போ எழுந்திருப்பா அப்படின்னு கேட்குறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் 8 மணிக்கு எழுந்திருப்பேன். ஸோ இப்போ சொல்கிறாங்க எப்போ எழுந்திருப்பேன், டெய்லி எப்போ எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் நான் 8 மணி போல எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wake up around 8 o'clock. I wake up around 8 o'clock. I wake up around 8 o'clock அப்படின்னா நான் 8 மணி போல எழுந்திருப்பேன். ஸோ கரெக்டாக கிடையாது, 8 மணிக்கிட்ட எழுந்திருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இன்னும் சிறிது நேரத்தில் நான் வருகிறேன். வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm coming in a while. I'm coming in a while. In a while அப்படின்னா சிறிது நேரத்தில், கொஞ்சம் நேரத்தில். I'm coming அப்படின்னா நான் வரேன், கொஞ்சம் நேரத்தில் நான் வரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ மிகவும் ஒல்லியாகிவிட்டாய், நீ ரொம்ப ஒல்லியாகிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் சொல்லலாம். You have become very thin. You have become very thin. You have become very thin. Thin அப்படின்னா ஒல்லியா இருக்கிறது. So you have become very thin அப்படின்னா நீ ரொம்ப ஒல்லியாயிட்ட. So இது தினமும் நடக்கிறது, இது டெய்லி தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It happens every day. It happens every day. It happens அப்படின்னா இது நடக்குது. Every day அப்படின்னா தினமும். ஸோ ஒரு விஷயம் வழக்கமாக நடக்குது, ரெகுலராக நடக்குது அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே அப்படின்னா இது தினமும் நடக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இது நாளைக்கு நடக்கும், இது நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா உனக்கு எக்ஸாம் எப்போ அப்படின்னா எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The examination is going on. The examination is going on. Examination அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எக்ஸாம். ஓகேவா? ஸோ the exam is going on. Going on அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவளிடம் அப்படி என்ன இருக்கிறது? ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்களே அவகிட்ட அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ யார் எது நம்ம புகழ்ந்து பேசணும்னா அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இப்படி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? வாட் சோ ஸ்பெஷல் இன் ஹர். வாட் சோ ஸ்பெஷல் இன் ஹர். அவள்கிட்ட அப்படி என்ன இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ யாரை சந்திக்க விரும்புகிறாய்? நீ யாரை சந்திக்க விரும்புகிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? Who do you want to meet? Who do you want to meet? நீ யாரை சந்திக்க விரும்புற? ஸோ இதுவே உன்னை யார் சந்திக்க விரும்புறா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்னா who wants to meet you? Who wants to meet you? ஸோ அகைன் நீங்க பாத்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்யறப்ப நம்ம do பிளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்றோம். ஸோ இதுவே இன்னொருத்தவங்க ஒரு செயலை செய்யும்போது who wants to meet you அப்படின்னா வேற இன்னொருத்தவங்க யாரும் விரும்புறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேசும்போது டைரக்டா who wants அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ who wants to meet you? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இதில் அப்படி என்ன இருக்கிறது? ஸோ இதில் அப்படி என்ன இருக்கு? இதை இப்படி வாங்கணுங்கிறதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் சோ ஸ்பெஷல் இன் இட். வாட் சோ ஸ்பெஷல் இன் இட் அப்படின்னா அதில் அப்படி என்ன இருக்கு, அதில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ தான் எனக்கு எல்லாமே. ஸோ சொல்லுவோம் இல்லையா? நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் எவ்ரிதிங் ஃபார் மீ. யூ ஆர் எவ்ரிதிங் ஃபார் மீ. யூ ஆர் எவ்ரிதிங் அப்படின்னு நீ தான் எல்லாமே. ஃபார் மீ அப்படின்னா எனக்கு நீ தான் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். உன்னால் எப்படி இவ்வளவு சோம்பேறியாக இருக்க முடிகிறது? எப்படி உன்னால இவ்வளவு சோம்பேறியா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க.
ஹவு கேன் யூ பி சோ லேசி, ஹவு கேன் யூ பி சோ லேசி, ஹவு கேன் யூ பி சோ லேசி அப்படின்னா உன்னால எப்படி இவ்வளோ சோம்பேறியா இருக்க முடியுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளை பற்றி யோசிப்பதை நிறுத்து, அவளை பற்றி யோசிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் திங்கிங் அபவுட் ஹர், ஸ்டாப் திங்கிங் அபவுட் ஹர், ஸ்டாப் அப்படின்னு நிறுத்து. ஏதாவது திங்கிங் அபவுட் ஹர், அவளை பற்றி யோசிக்கிறது. ஸ்டாப் திங்கிங் அபவுட் ஹர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்று முடிவு தெரிந்துவிடும், இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும், இன்னைக்கு முடிவு எடுத்துருவாங்க, இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? டெசிஷன் வில் பி மேட் டுடே, டெசிஷன் வில் பி மேட் டுடே அப்படின்னா இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும், இன்னைக்கு முடிவு எடுத்துருவாங்க. டெசிஷன் அப்படின்னா முடிவு. ஸோ வில் பி மேட் டுடே அப்படின்னா இன்னைக்கு முடிவு எடுத்துருவாங்க. ஓகேவா? இங்கே வந்து டெசிஷன் வந்தாலே மேக் தான் வரணும். ஸோ அதனால மேக் டெசிஷன் தான், டேக் டெசிஷன் எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம டேக் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டெசிஷன் வந்தாலே நம்ம மேக் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ நிறைய கேள்வி கேட்கிறாய், நீ நிறைய கொஸ்டின் கேட்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆஸ்க் டூ மெனி கொஸ்டின்ஸ், யூ ஆஸ்க் அப்படின்னா நீ கேட்கிற, என்னது டூ மெனி கொஸ்டின்ஸ், நிறைய கேள்வி, நீ நிறைய கேள்வி கேட்கிற. யூ ஆஸ்க் டூ மெனி கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் சிறிது நேரம் காத்திருக்க முடியுமா, உன்னால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கேன் யூ வெயிட் ஃபார் அ வைல், கேன் யூ வெயிட் ஃபார் அ வைல், கேன் யூ வெயிட் அப்படின்னா வெயிட் பண்ண முடியுமா, ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்சம் நேரம். ஸோ இதுவே உன்னால் சில நிமிடங்கள் காத்திருக்க முடியுமா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இல்லாமல் நான் இறந்து விடுவேன், நீ இல்லாமல் நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் டை வித்வுட் யூ, ஐ வில் டை வித்வுட் யூ, ஐ வில் டை அப்படின்னா நான் இறந்துடுவேன், நான் செத்துடுவேன். வித்வுட் யூ அப்படின்னா நீ இல்லாமல், நீ இல்லாமல் நான் செத்துடுவேன். ஓகேவா? நீ என்னை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாயா, நீ என்ன பத்தி யோசிச்சுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அதை எப்படி கேட்கலாம்? வேர் யூ திங்கிங் அபவுட் மீ, வேர் யூ திங்கிங் அபவுட் மீ, வேர் யூ திங்கிங் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தியா, அபவுட் மீ அப்படின்னா என்ன பத்தி. ஸோ இதுவே நீ என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம்? நீ உன்னுடைய வேலையை பார், நீ உன் வேலையை பார், என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா உன் வேலை நம்ம அதை பாரு, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சிறிது நேரத்தில் உன்னை கூப்பிடுகிறேன், நான் கொஞ்ச நேரத்தில் உன்னை கூப்பிடுறேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I'll call you in a while, I'll call you in a while. இங்கே கால் யூ அப்படின்னா கூப்பிடுறது, வெளியில் வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம கால் யூன்னு சொல்லணும். அது இல்லாமல் நான் ஃபோன் பண்ணுறேன், கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் I'll call you in a while அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்? என்னுடைய தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஸோ நான் பண்ணது தப்பு தான், நான் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I apologize for my mistake, I apologize for my mistake, I apologize அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு I apologize அப்படின்னு சொல்லணும். For my mistake அப்படின்னா என்னோட தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை பார்த்தவுடன் நான் கண்டுபிடித்து விட்டேன், அவனை பார்த்த உடனே அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனை பார்த்த உடனே எனக்கு அடையாளம் தெரிஞ்சிட்டு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I recognized him at a glance, I recognized him at a glance, I recognized him அப்படின்னா அவனை அடையாளம் கண்டுட்டேன். at a glance அப்படின்னா பார்த்த உடனே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது முடிந்து விட்டது என்று நினைத்துக்கொள், இது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க, நீ கவலைப்படாத, இந்த விஷயம் முடிஞ்சிட்டுன்னு நினைச்சுக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கன்சிடர் ஆஸ் இட் இஸ் டன், கன்சிடர் ஆஸ் இட் இஸ் டன், கன்சிடர் ஆஸ் இட் இஸ் டன் அப்படின்னா இது முடிஞ்சிட்டுன்னு நினைச்சுக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அதை பார்ப்பதற்கு அங்கு சென்றேன், அதை பார்க்கறதுக்காக அங்கே போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ வெண்ட் தேர் டு see that, ஐ வெண்ட் தேர் டு see that, ஐ வெண்ட் தேர் அப்படின்னு நாங்கள் போனேன். ஸோ கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். எதுக்கு? அதை பார்ப்பதற்கு. டு see that, see அப்படின்னா பார்ப்பது. ஸோ டு see that அப்படின்னா அதை பார்ப்பதற்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சாப்பிட்டாய், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் டிட் யூ ஈட், வாட் டிட் யூ ஈட் அப்படின்னு என்ன சாப்பிட்ட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவே நீ என்ன சாப்பிட்ற, இப்போ என்ன சாப்பிட்டு இருக்க அப்படிங்கிறத எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்? உனக்கு அவ்வளவு பிடிக்குமா, உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? Do you like that much, do you like that much அப்படின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் இங்கே வந்தாய், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்போ எங்கே போறீங்க, ஏதோ ஒரு ஷாப்பிங் போறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையோ பார்க்குறீங்க, நீ ஏன் இங்கே வந்த, நீ எப்படி இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? What brought you here, what brought you here அப்படின்னா நீ ஏன் இங்கே வந்த, என்ன விஷயமா வந்த அப்படிங்கிறதுக்கு what brought you here. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாம் அங்கு செல்லவில்லை, நம்ம அந்த இடத்துக்கு மட்டும் போல, மற்ற எல்லா இடத்துக்கும் போனோம், நம்ம அங்கே மட்டும் போல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? We did not go there, we didn't go there, we didn't go there அப்படின்னு நம்ம அங்கே போல. ஓகேவா? ஸோ இதுவே நம்ம அங்கே போனோம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதற்கு ஆசைப்பட்டதே இல்லை, நான் அதுக்கு ஆசைப்பட்டதே இல்லை, நான் அது வேணும்னு நினைச்சதே இல்லை, நான் அதுக்கு ஆசைப்பட்டதே இல்லை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் வாண்டட் தட், ஐ நெவர் வாண்டட் தட், ஐ நெவர் வாண்டட் தட் அப்படின்னா நான் அதை வேணும்னு நினைச்சதே இல்லை, அதுக்கு ஆசைப்பட்டதுன்னு நான் அதுக்கு ஆசைப்பட்டதே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது என்னவாக இருக்கும், அது என்னவா இருக்கும், நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், உனக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சொன்னாங்கன்னா என்ன சர்ப்ரைஸாக இருக்கும், அது என்னவா இருக்கும் அப்படின்னா சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? வாட் குட் தட் பி, வாட் குட் தட் பி, அது என்னவா இருக்கும், வாட் குட் தட் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொல்கிறாய் என்பதை என்னால் கேட்க முடியவில்லை, நீ சொல்றதுனால கேட்க முடியல, நீ சொல்றது என் காதில் விழல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஹியர் வாட் யூ சே, ஐ காண்ட் ஹியர் வாட் யூ சே, ஐ காண்ட் ஹியர் அப்படின்னு என்னால் கேட்க முடியல. ஏதா வாட் யூ சே, நீ என்ன சொல்றேன்னு, நீ என்ன சொல்றேன்னு என்னால் கேட்க முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிகிறது, உனக்கு நிறைய விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீ ரொம்ப டேலண்டாக இருக்கே, உனக்கு நிறைய விஷயம் தெரியுது அப்படின்னா ஸோ அதை எப்படி சொல்லலாம்? யூ நோ லாட் ஆஃப் திங்ஸ். யூ நோ லாட் ஆஃப் திங்ஸ். யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுது, லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம், உனக்கு நிறைய விஷயம் தெரியுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை வேகமாக செய்ய வேண்டும். நீ இதை வேகமாக செய்யணும், அப்போ தான் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் டூ இட் வெரி குவிக்லி. யூ ஷுட் டூ இட் வெரி குவிக்லி. யூ ஷுட் டூ இட் அப்படின்னா இதை செய்யணும் வெரி குவிக்லி அப்படின்னா சீக்கிரமாக, வேகமாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது எந்த இடம்? இப்போ ஏதோ ஒரு ஃபோனில் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பிக்சர் பார்த்துருக்கீங்க, இது என்ன இடம், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலாம்? வாட் பிளேஸ் இஸ் திஸ்? வாட் பிளேஸ் இஸ் திஸ்? வாட் பிளேஸ் அப்படின்னா என்ன இடம், இது என்ன இடம், வாட் பிளேஸ் இஸ் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு உட்கார இடம் கிடைக்கவில்லை. அவளுக்கு உட்காரத்துக்கு இடமே கிடைக்கல, அதனால அவள் நின்றுக்கிட்டே வந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? She did not get any place to sit. She did not get any place to sit. She did not get அப்படின்னா அவளுக்கு கிடைக்கல, என்னது, any place to sit, உட்கார்றதுக்கு எந்த இடமும் அவளுக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனிடம் இருந்து கொஞ்சம் நல்ல விஷயம் கற்றுக்கொள். அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நல்ல விஷயம் கற்றுக்க. அவன் எப்படி நல்ல பையனா இருக்கான், அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நல்ல விஷயங்களை கற்றுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? லேர்ன் சம் மேனர்ஸ் ஃப்ரம் ஹிம். லேர்ன் சம் மேனர்ஸ் ஃப்ரம் ஹிம். மேனர்ஸ் அப்படின்னா நாகரிகமாக நடந்துக்கிறது, நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு மேனர்ஸ். ஸோ லேர்ன் சம் மேனர்ஸ் ஃப்ரம் ஹிம் அப்படின்னா அவனிடமிருந்து கற்றுக்க. லேர்ன் அப்படின்னா கற்றுக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது எடுத்து வருகிறேன். நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I'll bring you something to eat. I'll bring you something to eat. I'll bring you something அப்படின்னா உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். to eat அப்படின்னா சாப்பிடுறதுக்கு. I'll bring you something to eat. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் அவளை கூப்பிடுகிறாய்? நீ ஏன் அவளை கூப்பிடுற? அவள் படத்தான வேலையை பார்த்துட்டு இருக்கா, நீ ஏன் அவளை கூப்பிடுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? Why do you call her? Why do you call her? நீ ஏன் அவளை கூப்பிடுற? நீ ஏன் அவளை கூப்பிட்ட, நீ ஏன் அவளை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். சென்டென்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस. ஹேப்பி லேர்னிங்.